ஹாப்பி மார்னிங் டியர் பிரதர்ஸ். 17ஆம் தேதி கேரளா லாட்ரி தனலக்ஷ்மி ட்ரா நம்பர் 31. 17ஆம் தேதி வெனஸ்டே கேரளா லாட்ரி தனலக்ஷ்மி ட்ரா நம்பர் 31 கசிங் நம்பர்ஸ். இந்த நாள் ஒரு மிகச்சிறப்பான நாளாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைக்கல, நம்புகிறேன். ஓகே, ஆல் போர்டில் 3, 8, 5, 0 கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். எப்போவுமே ஆல் போர்டில் 2 நம்பர் மட்டும் எடுப்பேன் என்னுடைய கசிங் நம்பர்ஸில். அந்த 2 நம்பரை அப்படியே பவர் பண்ணி 4 நம்பராக கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல் போர்டில் 3 அதை பவர் பண்ணோம்னா 8, 5 அந்த நம்பர் பவர் பண்ணால் 0. ஸோ டோட்டலாக 4 நம்பர் 3, 8, 5, 0. இதில் 3, 8 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 38. ஏபிசி போர்டில் 3ஆம் நம்பர் இறங்குறதுக்கு 200% சான்ஸ் இருக்குது. அதோட 8, ஒருவேளை 3 எல்லாம் அதை பவர் பண்ணி 8 இறங்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. நேற்று வந்து டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க 494. ஸோ 44. மீண்டும் இன்றைக்கி டபுள்ஸில் 11, 22, 33 இந்த மாதிரி டபுள்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. குறிப்பாக 88 இல்லை 33 இந்த நம்பர்ஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது என்னுடைய கஸ்ஸிங் படி குறிப்பாக பார்த்தோம்னா 3, 8 ஆல் போர்டில் அது 333 இருக்கலாம், 333 கூட இருக்கலாம், 333 இல்லை 888 கூட இருக்கலாம். என்னுடைய கஸ்ஸிங்கில் வந்து டபுள்ஸ் நம்பர்னால் வாய்ப்பு இருக்குது 3, 8 ஆல் போர்டில் 3, 8, 5, 0 3, 8 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏசிபிசியில் 38, 83 ஃபஸ்ட் நம்பர் தான். ஆல் போர்டில் கொடுத்த 3, 8 தானே. இப்போ ஏசிபிசியில் 38, 83, 87, 78, 32, 23 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ட்ரா நம்பர் 31. ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மி ட்ரா நம்பர் 31. 31ன்றதை 32 இல்லை 31ன்றதை 21. ரொம்ப சிம்பிள். ட்ரா நம்பரில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வந்துட்டு பல விஷயங்களை யோசிச்சுட்டு பல தரப்பட்ட கசிங் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு இருப்போம். ஆனால் அவங்க ட்ரா நம்பர்லேயே வச்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் ட்ரா நம்பர் ரொம்ப கவனமாக ஃபாலோ பண்ணணும். ட்ரா நம்பர் வந்து 31. 31ன்றதை பார்த்தா குறைச்சி 21 இல்லை 31ல் ஒன்றை கூட்டி 32. அதனால் அந்த 2 நம்பரையும் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் மை டியர் பிரதர்ஸ். 29, 92, 79, 97, 88. 88 பவர் பண்ணோம்னா 33. ஆல் போர்டில் 3, 8 இன்றைக்கி அந்த 3, 8 வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏசிபிசியில் 38, 87, 32, 21, 29, 79, 88 கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஃபோர் டிஜிட்லேயும் 3 டிஜிட்லேயும் 9 நம்பர் கொடுத்துருக்கேன். டோட்டலாகவே என்னுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்துட்டு 9 நம்பர் தான். நான் எடுத்ததே 9 நம்பர் தான் இன்றைக்கி. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் வந்து 20 நம்பர் 25 நம்பர்னு கஸ்ஸிங் நம்பர்ஸ் எடுப்பேன். இன்றைக்கி வந்ததே கஸ்ஸிங்கில் எடுத்த நம்பர்ஸே என்னுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நம்பர்ஸ், ஸ்ட்ராங்காக மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்னு நான் எடுத்தது வெறும் 9 நம்பர் தான். அதில் ஒரு 5 நம்பர் 6 நம்பர் ஃபில்டர் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சா முடியல. அதனால் 9 நம்பரையுமே உங்கள் பார்வைக்கு கொடுத்துருக்கேன்.
இதில் உங்கள் கெஸ்ஸிங்கோட எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்பர் 2321 4 டிஜிட்டில் 2321, 3 டிஜிட்டில் 321, 23 21 321. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ட்ரா நம்பர் 31 தனலக்ஷ்மி, ட்ரா நம்பர் 31. 31ன்றதை 21 அடிக்க சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 31ல் 10 குறைச்சி 21, இல்லைனா 31ல் ஒன்று கூட்டி 32. அப்போ 21 உள்ளே வச்சுருக்கோம், 32 உள்ளே வச்சுருக்கோம். 321 ஃபஸ்ட் நம்பர். மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் 23 21 321, 27 29 27 29 729, 7882 882 882 சொல்லியிருக்கேன், முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான். ஆல் போர்டில் 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். 88 இருக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. 882 3 டிஜிட்டில் 882. இந்த நம்பர் அப்படியே திருப்பி 288ன்னு கொடுத்துருக்கேன். ஒரு நம்பரை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுன்னா அந்த நம்பர் அப்படியே திருப்பி வைக்கிறது பழக்கம் உங்களுக்கே தெரியும். 3 டிஜிட்டில் மட்டும் 882 அப்படின்றத திருப்பி 288 அப்படின்னு வச்சுருக்கேன். 4 டிஜிட்டில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச். 78 82 882, 22 88 288. அவ்வளோதான். 76 87 687, 76 87 687, 78 64 864, 24 83 483, 93 78 378. அதாவது இந்த 378 அப்படின்ற நம்பர் அப்படியே திருப்பி 873 கொடுத்துருக்கேன். 378 திருப்பி 873, 4 டிஜிட்டில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச். அப்போ எந்த நம்பர் கொடுத்துருக்கேன்? 800 பார்த்தீங்கன்னா 882. இந்த நம்பர் அப்படியே திருப்பி 288, 378. இந்த நம்பர் திருப்பி 873 அப்படி கொடுத்துருக்கேன். 4 டிஜிட்டில் 93 78 378, 28 73 873. அவ்வளோதான். டோட்டலாக 9 நம்பர்ஸ். எப்பவும் கொடுக்குறது தான் ட்ரிக் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ட்ரிக் நம்பர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் நான் ஆல் போர்ட் நம்பர், ஏபி, ஏசிபிசி, 3 டிஜிட் 4 டிஜிட் நம்பர்ஸ் எடுக்கிறது பழக்கம். இந்த ட்ரிக் நம்பருக்குள்ளே தான் ரிசல்ட் ஒளிஞ்சிட்ருக்கு அப்படின்றது என்னோடய நம்பிக்கை. அதனால் இந்த ட்ரிக் நம்பர் மூலமாக நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் ஏதாவது எடுத்து வச்சுருக்கீங்க, இந்த ட்ரிக் நம்பர் மூலமாக நீங்கள் எடுத்த நம்பர்ஸ் மேட்ச் ஆகுது, என்னோடய கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதுன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே டியர் பிரதர்ஸ், இன்றைக்கி ட்ரிக் நம்பர் 882. அந்த ட்ரிக் நம்பர் 882 நான் அப்படியே ஃபஸ்ட்டே கொடுத்துட்டேன், வேறு எதுவுமே மாற்றம் இல்லாமல் அப்படியே கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 882 அப்படியே திருப்பி 288. ட்ரிக் நம்பரில் வந்த 882 அதை அப்படியே கொடுத்துட்டேன். 48 72 33 96. ட்ரிக் நம்பர் 88, அதாவது 882 48 72 33 96. ட்ரிக் நம்பரில் 22 இருக்குது, 33 இருக்குது, 888 இருக்குது. சரிங்களா? ஓகே, மீண்டும் நேற்று போலவே இன்றைக்கும் டபுள்ஸ் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நேற்று 44 டபுள்ஸ் இறங்கியிருக்கு. 44ன்றத 33 ஏபி, ஏசிபிசியில் ஏபியில் 33, ஏசியில் 33, பிசியில் 33 அப்படின்னு இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை 44 33 இறக்குவானுங்க அப்படின்ட்டு கரெக்டாக கஸ் பண்ணி வைப்பான், ஆனால் 33 பவர் பண்ணி 88ன்னு வச்சு அடிப்போம்
சான்ஸ் இருக்குது, அப்படியும் யோசிப்போம். அதனால் ட்ரிக் நம்பரில் கவனமாக இருக்கணும். ஓகே மை டியர் பிரதர்ஸ், 17ஆம் தேதி கேரளா லாட்ரி தனலக்ஷ்மி ட்ரா நம்பர் 31 கசிங் நம்பர்ஸ். நான் டோட்டலாக எடுத்ததே இன்றைக்கி 9 நம்பர் தான். அந்த நம்பர்ஸை அப்படியே கொடுத்துட்டேன். எதையும் நான் தூக்கி போடல, எதையும் நான் சேர்க்கலை. ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுற இந்த நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்கள் கசிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணால் விட்டுறலாம். இன்னும் டைம் இருக்குது. அந்த 1 மணி டியர் லாட்டினுடைய ரிசல்ட் பார்த்துட்டு இந்த நம்ம கொடுத்துருக்கிற 9 நம்பர் இருக்குது பாருங்கள், இந்த நம்பரில் முன்ன பின்ன 1 2 குறையலாம், போனால் வரலாம். இப்போ நம்ம 483ன்னு வச்சுருக்கோம், 485ன்னு அடிக்கிறாங்கன்னு வைங்க. ஸோ ஓகே, ஓரளவுக்கு நம்ம கசிங்கோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுக்கு வரலாம். அதனால் இந்த 9 நம்பர் வச்சுக்கோங்க. ஒரு 2 மணிக்கு இன்னும் பவர்ஃபுல் நம்பர், மேக்ஸிமம் 100% சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அதனால் கமெண்ட் பாக்ஸை பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகே, ஆல் போர்டில் 3 8 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதோட 5 0 3 8 தானே மார்க் பண்ணி கொடுத்துருக்கான், 5 0 மார்க் பண்ணி கொடுக்கல, வராதில்ல. 5 0 பற்றி அவன் மென்ஷனே பண்ணலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் கவனமாக இருக்கணும். ஏன்னா நேற்று 494 ரிசல்ட்டு, 49 நேற்று ரிசல்ட்டு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 494 49ன்றதை ஒன்றை கூட்டி 50 இல்லைன்னா 05 அப்படின்னு அடிச்சுட்டு போகிறதுக்கும் 200% சான்ஸ் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துருக்கிற 4 நம்பரில் 2 நம்பர் தான் மார்க் பண்ணியிருக்கேன், அது மார்க் பண்ணல அப்படின்லாம் நினைக்காதீங்க. வாய்ப்பு இருக்கிறதுனால தான். ஏன்னா நான் ஒரு நம்பர் கொடுப்பேன், அந்த நம்பரை பவர் பண்ணி கொடுக்குறதுக்கு காரணம் அதுதான். அதுக்குள்ளேயே தான் வச்சு அடிப்பாங்க. அதனால் நேற்று 494 ரிசல்ட்டு 49 49ன்றதை 50 அப்படின்னு அடிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னுடைய கஸ்ஸிங்கில் ட்ரிக் நம்பரில் 5 0 வரல, அதனால நான் கொடுக்கல. இருந்தாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக ப்ளே பண்ணணும். டோட்டலாக 9 நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் 2 நம்பரை அப்படியே திருப்பி வச்சுருக்கிறதுனால அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ் என்னோடய கஸ்ஸிங் நம்பரோட மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க மை டியர் பிரதர்ஸ். இது முழுக்க அதிர்ஷ்டத்தை பேஸ் பண்ண ஒரு விஷயந்தான். இதில் நம்மளுடைய முயற்சியை போடுறோம், உறுதியாக வெற்றி பெறுவோம் நம்புகிறோம். சரிங்களா? உங்களுடைய கஸ்ஸிங்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒருத்தந்தான் கஸ் பண்ணுறதுல பெரிய ஆள் அப்படின்றதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. உங்களாலேயும் முடியும். நீங்களும் நானும் சேர்ந்து முயற்சி பண்ணால் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிடிக்க முடியும். உங்கள் மேலேயும் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. அனுப்புங்க, உறுதியாக ஜெயிப்போம். ஓகே, ஹேவ் அ ஹாப்பி டே. டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க, உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எதாக இருக்கட்டுமே பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்றுமே இல்லை. இன்னும் காஷ்மீருக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை இருக்குது, பேசிகிட்டே தான் இருக்காங்க, பிரச்சனை முடியல. அதனால் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. டக்குன்னு மனசு விட்டுறக்கூடாது, எதுக்கும் வருத்தப்பட்டுறக்கூடாது, தைரியமாக இருக்கணும். நீங்களே தைரியமாக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் வந்துட்டு பொக்குன்னு போயிடுவாங்க. அதனால் கவனமாக இருங்க. லவ் யூ ஆல். குட் லக்.